தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய MST iCore 2.0 அட்வான்ஸ்டு ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் இண்டிகேட்டர் உங்களுடைய ஃப்ரீ ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டில் நல்லபடியாக யூஸ் ஆகும். அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம், ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம், வாரம் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியரிங் செஷன் வைக்கிறோம். இப்போ வாங்க, நம்ம நேற்று டெலிகிராம் சேனலில் நம்ம என்னென்னலாம் போட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நேற்று மார்க்கெட் எங்கே அக்டோபர் 6 ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸு இந்த மாதிரி புல்லி ஸ்டாக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் போட்டோம். அந்த ஸ்டாக்ஸில் என்னென்னா அப்ளை ஆன் அவர் இண்டிகேட்டர் அண்ட் டேக் ஒன்லி பை ட்ரேட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஒரு 100 ஷேர் எடுத்தால் கூட ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சில ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்ணோம், நம்ம போட்டுட்டு அதுக்கு ஒரு மெத்தடும் சொல்லி கொடுத்தோம், எப்படி நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு ஸ்டாக் தான் நேற்று எடுத்த ஸ்டாக் குயிக் ஹீல் எடுத்தோம், ஜீவன் எடுத்தோம், நிறைய ஸ்டாக் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இப்போ நேற்று நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பேங்க் நிஃப்டியும் செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட்டும் நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது குயிக் ஹீல் கரெக்டான முறையில் நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு. பை ஆக்டிவேட் ஆகிட்டு பிக் டார்கெட், அதாவது 1:4 ரேஷியோவில் எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. 3 டார்கெட் நமக்கு மினிமம் கிடைக்கும், 4-5 எக்ஸ்ட்ரா டார்கெட்டு அதுவும் நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது குளோபல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற கம்பெனி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு செல்லு இன்வேலிடு, அப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலிடு, அப்போ அதுவும் எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கோல்டு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்படி நம்ம எதை எடுத்தாலோ அது நமக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் போட்டோம். ஹவு டு கண்ட்ரோல் த எமோஷன் இன் ட்ரேடிங். நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கும். மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா லாஸில் இருக்கும், மேலே போயிடுச்சுன்னா சீக்கிரமாக ஆசை இருக்குன்னு சொல்லி ஒரு எமோஷன் இருக்கும். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 8 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதில் முதல் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், கால்குலேட் த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பிஃபோர் டேக்கிங் ட்ரேடு. இப்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், இந்த ட்ரேடில் நம்ம லூஸ் பண்ணோம்னா எவ்வளோ லூஸ் பண்ணுவோம், எவ்வளோ லாஸ் ஆகும் நமக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கால்குலேட்டிங் த ரிஸ்க். அதே போல் இந்த ட்ரேட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் டிசைடிங் த டார்கெட், அதான் ரிவார்டு. அப்போது ட்ரேட் எடுத்த பிறகு நம்ம கீழே போயிடுமோ பயந்துருவோமோ லாஸ் ஆகிருமோன்னு நினச்சிட்டு சீக்கிரமாக வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நமக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே தெரியும். அப்போ முன்கூட்டியே தெரிஞ்ச ஒரு ரிஸ்க்குனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம். அதே மாதிரி நமக்கு இவ்வளோ ரிவார்டு வரப்போகுது அப்படிங்கிறதும் நமக்கு டிசைட் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் நினச்சி நம்ம அதிகம் ஆசைப்பட மாட்டோம். ஒன்று இது இல்லாட்டி அது, ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஒன்ஸ் யூ நோ த ரிஸ்க் யூ நீட் நாட் டு பேனிக் ஃபார் எனிதிங். ஒன்லி இஃப் யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் யுவர் பேனிக் வில் பி இன்க்ரீஸ்ட். அதாவது உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னே தெரியல அப்படின்னா தான் உங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி 500 ரூபா விட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் 1000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்காது. அந்த 500 ரூபா விட்றதுக்கும் நீங்கள் தயாராக தான் இருப்பீங்க. ஆனால் வந்துச்சுன்னா 1000 ரூபா, அப்போ 20 நாளில் உங்களுக்கு 10 நாள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் 10 நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், 10,000 கிடைக்கும். 10 நாளைக்கு லாஸ் என்ன கிடைக்கும், 20 நாளைக்கு லாஸு 10,000 ரூபா. 20 நாளைக்கு லாஸ் 10,000 ஆகும், ஆனால் 10 நாள் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. அப்போ 10 நாளைக்கு லாஸ் 5000, 10 நாளோட ப்ராஃபிட்டு 10,000. அப்போ லாஸ் மைனஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள்
5000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது என்ன, நோ யுவர் ரிவார்டு பிஃபோர் என்ட்ரி. இதுதான் முன்கூட்டியே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு, ஆனால் ரிவார்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் டிசைடட் யுவர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு டோன்ட் டீவியேட் ஃப்ரம் த ரூல்ஸ் யூ மேட் இட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த ரிஸ்க்கு ரிவார்டு கான்செப்ட் நீங்களே உங்களுக்கே நீங்கள் செதுக்கிக்கிட்டது. அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு ரூல்ஸை நீங்கள் வச்சுக்கிட்ட பிறகு அதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டுட்டோம் என்ன பண்ணக்கூடாது, உடைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, திடீர்னு என்ன பண்ணுவீங்க 20 பாயிண்ட் ஆக்குவீங்க, அப்புறம் 30 பாயிண்ட் ஆக்குவீங்க. அப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது. குறைஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸை குறைக்க தான் பார்க்கணும். அதுக்கடுத்தது என்ன, கீப் ஃபாலோவிங் தீஸ் ரூல்ஸ் லைக் எ மெஷின். இந்த ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு மெஷின் என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிறது மட்டும்தான் செய்யும், அதுக்கு மேலேயும் செய்யாது, அதுக்கு கீழேயும் செய்யாது. ஜெயிலர் படுத்துகிற ரஜினி சொல்கிற மாதிரி தான், சொன்னது மட்டும்தான் செய்யணும், அதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, அதுக்கு கீழேயும் செய்யக்கூடாது, அந்த மாதிரி. அதுக்கடுத்து இட்ஸ் 100% ஷூர் தட் யூ வில் பி கெட்டிங் ஓவரால் குட் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா 100% உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கும். என்னது, உங்களால் ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், ஆல்வேஸ் கீப் எ ட்ரேடிங் ஜர்னல் ஆஃப் ஆல் யுவர் ட்ரேட். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்னென்ன ட்ரேடிங் பண்ணுறோம், எதுக்காக இந்த ட்ரேடிங் எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். பையா செல்லா, என்ன ஸ்கிரிப்ட், என்ன ரூபாய்க்கு வாங்கினீங்க, எங்கே எக்ஸிட் ஆனீங்க, எங்கே லாஸ் புக் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணீங்க, சப்போஸ் சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா எதனால் புக் பண்ணீங்க, ஏதாவது உங்களுக்கு ரீசன் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அதை என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணிங்கன்னா அதையே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அண்ட் நெவர் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் அகெயின். ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்குங்க, அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணாதீங்க. எப்போ பண்ணின தப்பை திருப்பி பண்ணுறோமோ அதுக்கு பேர் க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குற்றமாயிரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது தவறு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பண்ணுறது குற்றம். இதை நீங்கள் விளங்கிக்கிட்டு இந்த 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எமோஷனலேருந்து வெளியில் வர முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போது நான் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டான பேங்க் நிஃப்டி எடுத்துகிட்டேன். இப்போது நீங்கள் ஏற்கனவே ஃப்ரீ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம இண்டிகேட்டர் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும், அதில் போங்க. அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஃபேவரெட்டு, மை ஸ்கிரிப்ட், டெக்னிக்கல்ஸ், ஃபினான்சியல், கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் அண்டு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ்னு இருக்கும். இந்த இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டு இங்கே MST iCore ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஒன்று தான் கொடுப்பேன். அப்போ அந்த MST iCore 2.0 போயிட்டு கிளிக் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு நம்மளுடைய சார்ட்டில் வந்துடும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் உங்களுக்கு இருக்காது, இப்படி தான் உங்களுக்கு உங்கள் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணுன்னு இப்படி இருக்கும். அப்போ இந்த லேபிள்ஸ் உங்களுக்கு வேணும், பை செல் என்ட்ரிங் எழுதி இருக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பாருங்கள் ரைட் சைடில் பாட்டமில், அதாவது வலது பக்கம் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உள்ளே போங்க. அப்படியே ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் போனோடனே கீழேருந்து மூணாவது ஆப்ஷன், ஓகேவா, ரைட் சைடு பாட்டமில் செட்டிங்ஸு, அதை ஓப்பன் பண்ணால் கீழேருந்து ரெண்டாவது லேபிள்ஸு, அதுக்கப்புறம் கீழேருந்து மூணாவது இண்டிகேட்டர் அண்ட் ஃபினான்சியல் நேமு லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஐயா இங்கே வந்துட்டார். இது தாங்க இனிஷியலாக பண்ண வேண்டிய செட்டப்பு. அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம மார்க்கெட்டில் கம்மியாக கொடுக்கணும், மார்க்கெட்லேருந்து அதிகமாக எடுக்கணும். அந்த கான்செப்ட்னால நம்ம செய்ய வேண்டியது டைனி டூ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம் பேங்க் நிஃப்டிக்காக. ஓகே, இப்போ நமக்கு இதை உடச்சிச்சு அப்படின்னா செகண்ட் லைன் உடச்சிச்சின்னா பை ஆயிரும். அது எப்படி இந்த ஃபஸ்ட் லைன் டச் பண்ணிச்சுன்னா பை ஆயிரும், செகண்ட் லைனை டச் பண்ணிச்சுன்னா செல் ஆயிரும். அப்போ இதுக்கு இடையில மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம். வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு கடையில் போய்ட்டு வடிவேல் போயிட்டு சண்டை போட்டு வந்துடுவார். வந்த பிறகு அவன் எதாவது எடுத்துக்கிட்டு வந்தானா நம்ம அவனுக்கு அடிமனும், அவன் பயந்துட்டு ஓடிட்டான்னு அவன் நமக்கு அடிமை, அவன் நமக்கு அடிமைன்னு சொல்லுவார். திருப்பியும் வடிவேல் ஒரு கான்செப்ட் தான் வருது, என்னடா வாய் இன்னைக்கு திணறுது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே போகும்போது நம்ம செல் பண்ணுறோம். டார்கெட் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு அடிமை, இதை உடச்சிக்கிட்டு மேலே போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அடிமை. அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டு இங்கேருந்து நேரம் இங்கே போகும்,
அப்போ நம்ம செல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் ரிஜெக்ஷன் கேண்டில், அடுத்த கேண்டில் நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேரிஷ் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு டோஜி கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் நல்ல ஒரு வால்யூம் ஓடக்கூடிய பேரிஷ் கேண்டில். அப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டு நல்லாவே ஒரு கீழே வரும். அதே தான் ஆயிருக்கு நேற்று. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸ் போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். நேற்று மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இனிஷியலாக 3 டைம்ஸ் ஸ்பீட் வச்சுக்கிறேன். இது வந்து நேத்தியோடது, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதியோடது செல் ஆக்டிவேட் ஆச்சு, நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இது வந்து அக்டோபர் 4ஆம் தேதி, இதுவும் பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ரீபெயின் இண்டிகேட்டர் கிடையாது. ஒரு ட்ரிப் ஆக்டிவேட் ஆச்சுன்னா லைஃப் டைமுக்கு அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம 6ஆம் தேதியோட மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே நமக்கு 4 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் நேராக கீழேருந்து மேலே போய் அதை டச் பண்ணிச்சுன்னா நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகும், மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா நமக்கு பை ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி இடத்துல டச் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய கேண்டில் வந்து நல்ல ஒரு பாகுபலி கேண்டிலாக இருந்துச்சு. அதாவது கேண்டிலோட பாடி சைஸ் அதிகமாகவும் விக்கு சைஸ் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஹைகினாஷி கால்குலேஷன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய கபடி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதிரி டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு வரக்கூடியவங்க வந்த உடனேயே பிடிச்சி போட்டுற மாட்டாங்க. அவங்கள நல்லா கபடி நல்லா விளையாட விட்டுட்டு அவனோட எனர்ஜி குறையும் போது உங்களுடைய இடத்துக்கு உள்ளே நல்லா வர விட்டு எல்லோரும் சுற்றி வலித்து அவனை பிடிப்பீங்க. இதுதான் கபடியோட கான்செப்ட். அதே மாதிரியே இது வந்து கபடி ஏ டீமு, இது வந்து கபடி பி டீமு. இங்கேருந்து ஒருத்த வரான் கபடின்னு சொல்லிகிட்டே வரான். அவன் நல்ல ஃபோர்ஸ் ஆரம்பத்தில் வரும்போது நல்ல ஃபோர்ஸாக வருவான். அவனை கொஞ்சம் நல்லா உள்ளே விட்டுட்டிங்கன்னா அவங்க ஜோனுக்குள்ளே அவன் எனர்ஜி வந்து கம்மியாயிரும். எப்போ எனர்ஜி கம்மியாகும் தெரியும், இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது மார்க்கெட்டோட பாடி கீழே க்ளோஸ் ஆகி விக்கு வந்து மேல் நோக்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அவனுக்கு எனர்ஜி போயிடுச்சு, அவன் இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்ம ஜோனு கண்டுபிடிக்கிறது தான் இதில் முக்கியம். அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கே எனர்ஜி போகுது அப்படின்னு பார்க்குறது முக்கியம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ண வேண்டியது செட்டிங்ஸில் போயிட்டு பையை தூக்கி விட்டுறோம். செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு எனர்ஜி ஆகிடுச்சு, ஆனால் திடீர்னு அவனுக்கு எனர்ஜி வந்து நம்மளை தள்ளி விட்டு போயிட்டான், நம்ம அவுட்டாக போயிடும் இல்லையா. அப்போ அவுட்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு மாறிக்கணும். இப்போ இங்கே வந்துட்டான், அவனுக்கு எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு, மார்க்கெட்டு கீழே வரணும். வந்துருச்சு அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டார்கெட் வரைக்கும் ஹிட் ஆகும். வரல அப்படின்னா இந்த பக்கத்துக்கு நம்ம மாறிக்கணும். இவ்வளோ தான் நம்முடைய கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு. இருங்க, ஏதோ இங்கே கால்குலேஷன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மெமரி லிமிட் எக்ஸிட்ஸ் த ஸ்டடி அலோகேட்ஸ் 1.1 டைம்ஸ் மோர் தென் த அலோடு. நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டரில் எல்லாத்தையும் வச்சுருக்கோமா, அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ட்ரேடிங் சர்வரே திணற ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், திருப்பியும் அதை ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் போகிறோம். அதே மாதிரியே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை குறைக்கிறோம். டார்கெட்டையும் அதே ரேஞ்சில் வைக்கிறோம். இந்த பக்கம் செல் ஆக்டிவேட் ஆனதுனால பையை தூக்குறோம். செல்லோட டார்கெட் வைக்கிறோம். செகண்ட் பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். எம்ஜிஆருக்கு பதிலாக நம்மளுடைய டாப் எம்ஜிஆர் போடுறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். மூணு டார்கெட்டும் ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் அச்சீவ் ஆகிருக்கு. அச்சீவ் ஆகிட்டு திருப்பியும் நம்முடைய செல் என்ட்ரிக்கே போயிருக்கு. திருப்பியும் அங்கேருந்து வெளியில் வந்து நமக்கு 2 டார்கெட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளுடைய MST iCore 2.0 ரியல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படி கிடைக்கிது. உங்களுடைய இந்த ரிசல்ட் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. ஓகேவா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காட்டியிருக்கேன். இது ஒரு நாள் இல்லை, பாருங்கள். அதுக்கு மொதல் நாள்
இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆச்சு. நான் பையை கேன்சல் பண்ணிட்டேன், ஆனால் பை ஆக்டிவேட் ஆச்சு. இப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ப்ராஃபிட் கொடுக்குற ஒரே ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா நம்மளுடைய MST iCore 2.0 இண்டிகேட்டர் தான். இப்போ இதில் கூட என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துலேருந்து மேலே போகும்போது வெயிட் பண்ணி நம்மளுடைய மிட் பாயிண்டில் தான் செல் எடுக்கணும். மிட் பாயிண்ட் இருக்குல்ல, DTP MGR 1 அவர்கிட்ட தான் செல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் டச் பண்ணும்போது நீங்கள் எடுத்துடலாம். டச் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம கான்செப்ட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விட ஈஸியஸ்ட்டாக ஒரு மெத்தட் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஒவ்வொரு இண்டிகேட்டரு மற்ற ட்ரைனிங்லாம் போனீங்கன்னா பல விஷயங்களை சொல்லித்தராங்க. அதாவது 1 மாதமாக 6 மாதமாக சொல்லித்தராங்க. அவ்வளோ படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைப்ரரி வைக்க போகிறோமா? முடியாது. நமக்கு தேவை வந்து சிம்பிளஸ்டான ஒரு கான்செப்ட் வேணும். அந்த கான்செப்ட் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். அதில் நமக்கு ப்ராஃபிட் வேணும். அவ்வளோதான். இப்போ இது பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நிஃப்டி. இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்ப்போம். தொடர்ச்சியாக நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது. இப்போ நிஃப்டி என்னாச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் போகணும், ரீசெட் செட்டிங்ஸ் போகணும், இண்டிகேட்டர் கொண்டு போய்ட்டு டைன் இட் டு ஸ்டாப் லாஸில் வைக்கணும். அவ்வளோதான். முடிஞ்சா என்ன ஆயிருக்கு நீங்களே பாருங்கள். அதுக்கு முந்தின கேண்டலோட சைஸ் வந்து என்னவாக இருக்குது, பாகுபலி புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், உடனேயே செல் எடுக்காமல் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஹைக்கனேஷி கால்குலேஷனை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய அக்யூரேசியாக நம்முடைய ஜோனில் ஒரு டோஜி வந்துட்டார். அப்போ இந்த டோஜி நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் ஒரு பியரிஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன். அப்போ இது 2 தான் நமக்கு ரேஞ்சு. அப்போ இந்த ஹைக்கு மேலேயே ஸ்டாப்லஸ் வச்சா போதும், இந்த லோ கீழே செல் எடுத்தாலே போதும். அப்போ எடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பையை கேன்சல் பண்ணணும். பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லை கேன்சல் பண்ணணும். செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணணும். இந்த இடத்துல எம்ஜிஆரை தூக்கிட்டு டிடிபியை போடணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன ஆயிருக்கு நீங்களே பாருங்கள். செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்டு தேர்ட் டார்கெட் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 3 லாட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 லாட்டுக்கு ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி வைக்கணும். 2வது டார்கெட்டை 2வது டார்கெட்டில் புக் பண்ணணும். ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வைக்கணும். 3வது டார்கெட்டை 3வது லாட்டை 3வது டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும். அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கி. நேற்றுக்கு பாருங்கள், அதே மாதிரி சூப்பராக நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நமக்கு கிடைக்கிது. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் பாருங்கள். நம்ம எமோஷன் சொன்ன அந்த 8 பாயிண்ட்டு திரும்ப 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 ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த ஒரு காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு, கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. எந்த தகவல் வேணும்னாலும் எங்களுடைய கொடுக்கப்பட்ட நம்பர் 9500009154 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை அனுப்புங்க. உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு உடனடியாக தகவல் கொடுப்பாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப கால் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களால எல்லா கஸ்டமருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதனால் உங்களோட மெசேஜ் அனுப்பின உடனேயே அது நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி 2 மணியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்று நாளும் உங்களுக்கு இன்று நாள் மட்டும் இல்லாமல் இன்று நாளும் எந்தெந்த நாளும் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.